சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ். ஹலோ அஸ்வத், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிற கெஸ்ட் அந்த மாதிரியான ஒரு கெஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா 48 வருடமா தமிழ் சினிமாவை தாண்டி கன்னடம், மலையாளம், தெலுங்கு சினிமால பல விதமான கேரக்டர்ஸ் 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல அற்புதமா நடிச்சு அவங்க தமிழ் சினிமாவை தாண்டி சவுத் இந்தியன் சினிமாக்கு கிடைத்த ஒரு அயன் லேடிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா வீட்டில் இருக்கிற எல்லாருமே கரெக்டா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய ஸ்டைல்ல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இவங்களை பத்தி இருக்கு நிறைய. அதை பத்திலாம் சொல்லி இவங்களை வெல்கம் பண்ணோம் அப்படின்னா எல்லார் மேலேயும் காட்டுவாங்க இவங்க அளவு கடந்த அன்பு. இவங்களுக்கு யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா உடனடியா இவங்களே போன் பண்ணி அவங்கள பயங்கரமா பாராட்டுறது இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பண்பு. எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது இவங்க கியூட்டா பண்ற சில வம்பு. அண்ட் அது மட்டும் கிடையாது, பெரியவங்க எல்லாருமே இவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது சீக்ரெட் ஆஃப் ஹர் பியூட்டி. குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச இவங்க கியூட்டான ஒரு பாட்டி. அண்ட் மொத்தமா சிம்பிளா ஒரே லைன்ல இவங்களை பத்தி சொல்லிடணும் அப்படின்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். அண்ட் இவங்க சன் டிவியோட ஓஜி மெம்பர். லெட்ஸ் வெல்கம் வடிவுக்கரசி அம்மா. தேங்க்யூ. கலைமாமணி வடிவுக்கரசி அம்மா. எஸ். அண்ட் இப்போ இன்னும் பெருமையா எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன்ல உங்களை மீட் பண்ணும்போது உங்க கையில ஒரு ஸ்டேட் அவார்டும் கிடைச்சிருக்கு ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். வாழ்த்துக்கள்மா. மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வணக்கம் தமிழா வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் டாக்டரோட அவர் எடுக்கிற டாக்டர்ஸ் இன்டர்வியூ எல்லாம் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுக்கே நான் உங்க ஃபேன். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த டைமில் இதை சொல்லி ஆகணும். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் என் ஒர்க்கை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிட்டு பாராட்டினது வடிவுக்கரசி அம்மா தான். எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க கால்லாம் பண்ணி பேசுவாங்கன்னு. இது எனக்கு மட்டும் இல்லை, சன் குடும்பத்தில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட், ஆங்கர்ஸ் எல்லாருமே இதை சொல்லுவாங்க. அந்த விஷயம் எங்களுக்கு நீங்கள் அப்படியே இல்லை பூரிக்க வச்சிருவீங்க எங்களை. ஏன்னா நீங்கள் இருக்கிற ஹைட்ஸுக்கு, உங்களுக்கு இருக்க பிஸியான டைமுக்கு நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பட் ஆனால் கூப்பிட்டு பாராட்டுறீங்களே, அந்த மனசு கோல்டுமா. அது என்னென்னப்பா, யாருமே மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே அவங்க செய்கிற ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சா தேல் ஃபீல் மோர் ஹாப்பி அண்ட் தேல் கான்சன்ட்ரேட் மோர் இன் தேர் ஒர்க். அதுதான் உண்மை. நம்ம பாராட்டுறோன்றதுனா உண்மையாக அதை கேட்கும் போது அவ்வளோ அழகாக மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அது கரெக்டாக அந்த டாக்டர்ஸ்கிட்ட கேட்குற கொஸ்டின் அப்போ அது உட்கார வைக்குது. அந்த ஷோவை ஒழுங்காக பார்க்கணுன்னு உட்கார வைக்குது. அதுதானே உங்கள் டேலண்ட்டு. அதை நான் பாராட்டியே தீரணும்ல. அதே மாதிரி சன் டிவி சீரியலில் நடிக்க ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களோட வேலைகளை அழகாக பண்ணும்போது அதுக்கு நம்ம பாராட்டணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம கடந்து வந்தோம். அப்போ எங்களுக்கு கிடைக்கல அந்த பாராட்டெல்லாம். அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது அந்த பாராட்டையாவது செய்யணுன்றதுக்காக ஃபோன் பண்ணி பேசுவேன். எஸ், அது எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக ஒருத்தருக்கு இவங்களுக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணிட்டாரு. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சு இவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. இவங்களும் என்னன்னா சொல்லவே இல்லை. அவங்க அம்மா மாதிரியே என்னப்பா எப்படிப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு கடைசியில் அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, என்னடா இது நம்ம ஒரு செகண்ட் போடவே அப்படி அம்மா சாரிம்மா, இந்த மாதிரி நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அதனால என்னப்பா நானும் உனக்கு அம்மா தான், பத்திரமா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எங்களுக்கு பர்சனலாக தெரியும். இதெல்லாம் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சேன். நீங்கள் வரும்போது இதை சொல்லணும், மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி ஸ்டேட் அவார்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணி அதில் உங்களுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எக்கச்சக்கமான அவார்ட்ஸ், எக்கச்சக்கமான ரெகக்னிஷன்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு டே இது ஃபர்ஸ்ட் டே இருந்துப்பா, இன்னைக்கு நான் எப்பவுமே 100% கொடுப்பேன் தான் நினைப்பீங்க. ஸோ இந்த அவார்டு, இந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். இது என்னன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 400 படம் நடிச்சிருப்பேன் பாப்பா சொன்ன மாதிரி ஆல் த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில். ஆனால் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு அவார்டு, ஸ்டேட் அவார்டு கிடைக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி திருமதி செல்வம் அந்த சீரியலுக்காக ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. இப்போ இந்த படத்துக்காக கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லிஸ்ட்டை பார்த்தேன், சூர்யா சாரெல்லாம் வாங்குகிறாங்க. ஓகே, அவங்களில் நம்மளும் ஒரு ஓரத்தில் நின்று வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இதில். அண்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அவங்களோட எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை. பாரதி ராஜா சாரோட டிரெக்ஷனில் சிவாஜி சாருக்கு
பேரா நீங்க பண்ணிருந்தீங்க. அவரோட பாதி ஏஜ் கூட மேமுக்கு இருந்திருக்குமா? அது கூட இருந்திருக்காது இல்ல? அந்த டைம்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்து பண்றதே வந்து எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல டக்குன்னு. ஏன்னா அவங்க ஏஜ்னு ஒண்ணு பாப்பாங்க. ஏன்னா இவ்வளவு 23ல பண்ணணுமா அப்படி இல்லை. கூப்பிடுறது வந்து எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா சார் வந்து என்ன அந்த கேரக்டர் கூப்பிடுறாரு. யாருக்கு பேரா? சிவாஜி அப்பாவுக்கு பேரா கூப்பிடுறாரு. அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ பெரிய இமேஜினேஷன். அங்கே போனோன்னே கெட்டப்பே வந்து இப்படி பண்ணாங்க. இந்த காதை எடுத்து இந்த சைக்கிள் டியூப் எல்லாம் ஒட்டாங்க பாருங்கள், அதில் ஒட்டி இப்போ வந்து காது வளர்த்துனவங்களுக்கே சான்ஸ் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து மேக்கப்லாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஃபாரின்லேருந்தெல்லாம் வராங்க, நமக்கு போய் ஃபாரின்லேருந்தா வருவாங்க. வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். காதெல்லாம் ஒட்டி காது போட்டு எல்லாம் பண்ணி டைலாக்ஸ் சொல்லி சித்ரா சார் வரார். செல்வராஜ் சார் தான் ரைட்டர், கலைமணி சாரோட கதை. சித்ரா சார் வந்து அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான், அடுப்பு உதிர குழல், அப்படி என்னடா ஆகும். இது யார் சார் பேசுகிறா? நான் கூலாக கேட்குறேன், நீ தான் பேசுகிற. இது ஏன் சார் அப்படியே? நீ வந்து ரொம்ப ரஃப்பான ஒரு பொம்பளை, உனக்கு சிவாஜி சார் மேலே அவ்வளோ கோவம். ஏன் சார் அவர் மேலே எனக்கு நம்ம தங்கப்பதக்கம் கேஆர் விஜயம்மா மாதிரி நடிக்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு போனால் அவர் மேலே உனக்கு கோவம். அவர் உங்ககிட்ட பேசவே மாட்டாரா? சரி, இது யாரை சார் பார்த்து பேசுகிறேன்? இது வந்து அவருடைய சொந்தக்கார பையன், உங்கள் வீட்டில் மாடு மேய்ச்சிட்டு அப்படியே இருக்கான். அவன் வந்து புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறான், அது உனக்கு பிடிக்கல, நீ அவனை பார்த்து சலன்னு கொட்டு. என்னை வந்து மைசூரெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கொள்ளைகால், அந்த இடத்துல சார் என்னை அனுப்பிட சொல்லுங்கள் சார், நான் ஊருக்கே போயிடுறேன் சார். நான் இதில் வேறு ஒரு மூக்குத்தி இல்லாமல் 2 மூக்குத்தி குத்தி ஒரு பக்கம் வீங்கி போய் அதை வேறு. இல்லை சார் நான் போகிறேன் சார். என்ன விளையாடுறியா? சிவா சார் வந்துட்டுருக்காரு, ஊருக்கு போகிறேன்றேன்னு சித்ரா சார் திட்டுறாரு. இல்லை சார் எனக்கு வேணாம் சார். இவர்கிட்ட நான் என்னைக்காவது சான்ஸ் கேட்டேனா சார்? எதுக்கு சார் பழி வாங்குறாரு இந்த டேரக்டர்? சொல்லுங்கள் சார், நான் வர முடியாது சார், நான் போகிறேன்னு சொன்னால் அழுதுகிட்டே இருக்கேன். வந்துட்டார், செட்டுக்கு வந்துட்டார் சிவாஜி சார், கண்ணை தொடச்சிட்டு வந்து இந்த கூடையை லெஃப்ட்னு போடுறேன். எனக்கு எங்கள் டைரக்டர் மேலே அவ்வளவு கோவம். இந்த டைரக்டர் நம்மளை பழி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராதா வந்து அவங்கள அடிக்கிற சீனு அவங்க சொன்னாங்க, நீங்கள் சேச்சி நீங்களே அடிச்சிடுங்க, டைரக்டர் எடுத்தாருன்னா விளக்குமாறு எடுத்தால் வீசிடுவார் அவர், அதனால் நீங்களே அடிச்சிடுங்க. அடப்போமா, நானே சோதனை காலத்தில் உட்காந்து அடிக்கணும். அதே மாதிரி நடந்து வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் நடந்து காட்டுவார். அவர் ஜீன்ஸ் அப்படி பிடிச்சிக்கிட்டு தன் வடிவுக்கரசி நீ நடக்கும்போது இந்த மண்ணெல்லாம் அதிரணும்னு எனக்கு அவர் மேலே இருக்க கோவத்திலேயே தான் பார்த்துன்னு இருப்பேன். ட்ரை பண்ணுறேன் சார், பண்ணுங்க பண்ணுறேன் சார். அவர் மேலே இருக்க கோவத்திலே அந்த விளக்கு மாதிரி இப்படி வச்சுட்டு, மனுஷா என்னை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டாந்துட்டேன்ற கோவத்திலேயே நடந்து வந்த சீன் தான் அது. ஆனால் இந்த நிமிஷம் வரலும் எனக்கு முதல் மரியாதை தான் சோறு போடுது. ஆனால் என்னன்னா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, எங்கள் டிரெக்டர்னு. அதே பாரதி ராஜா சார் தான் உங்களை மாடர்னாகவும் ஸ்டைலாகவும் காட்டினாரு. முதல்ல எடுத்தோன்னே என்னை அப்படி தான் காட்டினார் அவர். முதல்ல அவங்க நான் வந்து நடிக்கிறதுக்காக இல்லை, நான் வந்து காம்பேராக இருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போட போனேன். அது வந்து ஹேர் ஹோஸ்டஸ்க்காக நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு, நான் தான் சொன்னேன் எடுத்தோடனே வேலைகள் பார்க்கறதுக்காக அப்ளை பண்ணிக்கும் போது அந்த ஃபோட்டோ வந்து டைரக்டர் கையில் போயிட்டு, இது நல்லா இருக்குது, இந்த பொண்ணை வர சொல்லுங்கன்ட்டாங்க. அப்புறம் மேக்கப் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் தான் செலக்ட் பண்ணிட்டாங்க உங்களை, ஷூட்டிங் சொல்லுவாங்க வந்துங்க. ஐயோ இது என்னது வம்பா போச்சே அப்படின்னு. அப்படி அந்த சிகப்பு ரோஜாக்களில் மாடர்னாக என் தலைமுடியெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு ஒரு பெரிய விக்கை வச்சு மாடர்னாக ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு டைம் போடுறேன் நான். நம்ம வீட்டிலலாம் அந்த மாதிரி போட்டு பழக்கமே இல்லை. இப்படி இருந்த வடிவுக்கரசி இப்படி ஆக்கினார் அவர் திடீர்னு. எஸ், அவர் அப்படியே டோட்டலாக அவங்கள வந்து கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸில் வந்து பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கியமாக இல்லைம்மா, இப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படம் சிகப்பு ரோஜாக்கள் போகும்போது கமல் சார் ஒரு ஆல்ரெடி பயங்கர எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டாரு, எக்கச்சக்கமான கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். உங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு போனோன்னா கமல் சார் படம் அப்படின்னு தெரிஞ்சவொடனே, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிங்க, இப்போ தக் லைஃப் வரைக்கும் அவரோட வந்து வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? அது ஏன் எனக்கு அப்படி ஒரு பயம் இல்லை அது தெரியல. ஓகே, எனக்கு கமல் சார் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட்னு தெரியும். அவர் வந்து
மேல்நாட்டு மருமகள் நம்ம படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போல்லாம் வந்து அவர் வந்து இறங்கும்போது நாங்கள் ஜன்னல்லேருந்து பை கமல் சார் கமலஹாசன் சார் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கமலஹாசன் சார் வந்திருக்கார் அப்படி பார்த்து தான். ஆனால் அவர் கூட நடிக்க போகிறோம் அந்த ஒரு பயம் அதெல்லாம் தெரியல எனக்கு. பாக்கியராஜ் சார் வந்து டைலாக் சொல்லி கொடுத்தாரு. உங்கள் பேர் சித்ரா, இப்படி அவர் கான்வர்சேஷன் இப்படி இருக்கும். சரி, இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏறிடுச்சு நமக்கு. ஏன்னா நம்ம லைவ் ப்ரோக்ராமில் நம்ம கம்பேர் பண்ணி பழக்கம். ஆனால் இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏறி நம்ம கரெக்டாக பண்ணிடணும். எதையுமே தம்பி சொன்ன மாதிரி நம்ம போனால் பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுதான் என் வேலையை தவிர வேறு எதுக்குமே டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் நான். போனாங்க, நீங்கள் வர கமின் அப்படின்னு வந்து இப்படி வந்து உட்காந்துக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டார் டேரக்டர். ஓகே, இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு தண்டவாளம் மாதிரி போட்டு, அதெல்லாம் எனக்கு புதுசு, தண்டவாளம் போட்டு போயிட்டுருக்குது கேமரா. உட்காந்துருந்தோடனே நம்ம வந்து ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் கேர்ள்னு சொல்லிட்டாங்களா, அதனால் அப்போ தான் ட்ரை பண்ணுறோம் அல்ட்ரா மாடர்னாக இருக்கிறது எப்படின்னு. நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லைம்மா, அதில் வந்து ஸ்ரீபிரியாலாம் நடிச்சிருக்காங்க, ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் நமக்கு. அப்புறம் மாடர்னாக வந்து உட்காந்துட்டு டேபிள் மேலே இருக்கிற பேப்பர் வெயிட்டை வச்சு சும்மா நைனேன்னும் அவர் இவங்க பேர் என்ன எல்லாமே கேட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நான் இப்படியே உருட்டிகிட்டு இருந்தால் அது ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கும். ப்ளீஸ் ஸ்டாப் இட், யூ நோ சந்திரான்னாரு. ஐயோ, நம்ம பேர் சித்ரா வச்சு இவர் சந்திரான்றாருன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை நேம் இஸ் சித்ரா இன்னும் அப்படின்ட்டு. நான் அவரை திருத்தணும் அதெல்லாம் இல்லை. இவர் தப்பாக சொல்கிறாரு, கேமரா ஓடுதான், அந்த சென்ஸே இல்லை. சார் மை நேம் இஸ் சித்ரா இன்னும் அப்படின்ட்டேன். அது டைரக்டர்கிட்ட போய் ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நடிக்குது இந்த பொண்ணு, நல்லா வரும் சினிமாவில். அது வரலுமா அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஏபி நாகராஜன் சாரோட மக, அந்த வீட்டு பொண்ணுன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. கமல் சாரோட ரெக்கமெண்டேஷன் தான் எனக்கு ஹீரோயின் சான்ஸே வந்தது. ஸோ வந்து வெள்ளித்திரை ஒரு சைடு வந்து இருக்கும்போது சின்ன திரையில வரிசையா நான் என்ன சொல்லிட்டேனேம்மா, நீங்க ஓஜி ஃபேமிலி மெம்பர் சன் டிவிக்கு. அதுவே எனக்கு சந்தோஷம். ஆமா, எப்பவுமே அந்த சன் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமா வந்து நீங்க இருந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நிறைய தொடர்களில் வந்து உங்களை பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். நீங்க ஷோக்கு வரீங்கனாலே நாங்கள் ஜாலி ஆயிடுவோம். ஆஹா, இன்னைக்கு வடிவக்கரசி அம்மா வராங்க, சூப்பர். அது ஏன் அப்படின்றது வந்து எங்களுக்கே அது தெரியாது, அது வந்து சொல்லவே தெரியாத ஒரு சந்தோஷம் வந்து வரும்ல, அது உங்களை பார்க்கும் போதெல்லாம் வரும். அண்ட் சன் குடும்பத்தோட இவ்வளோ வருஷம் வந்து பயணிச்சிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டே இருக்க போறீங்க கண்டிப்பா, அது வந்து 100%. ஸோ இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய நிறைய சீரியல்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சிலர் பேர் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. எதிர்நீச்சல்ல பார்வதி ஒரிஜினல் பேர் தான் எனக்கு தெரியுது. பார்வதி அவங்க வந்து ஜனனி. அதே மாதிரி நந்தினி, அதையும் சொல்லவே வேணாம். நம்ம அதுவும் விஜய் தான். எல்லாருமே அந்த சீரியலே வந்து என்ன டயர்டாக இருந்தாலும் எதிர்நீச்சல் பார்க்காம இருக்கவே மாட்டேன். அதே மாதிரி இந்த தடவை வந்து 3 முடிச்சும் சிங்கப்பெண்ணும் சங்கமம் சூப்பரான மேட்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பர். நான் நினைக்கவே இல்லை பிரீத்தி இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பர்ப்பா. ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட வந்து பேசும்போது வந்து டைம் போகிறதே வந்து தெரியவே தெரியாது. எப்படி வந்து ஒருத்தங்களால இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை வந்து யோசிச்சிருக்கேன். அவ்வளோ பாசமாக வந்து பேசுவாங்க, அவ்வளோ கேரோட வந்து பேசுவாங்க. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக மறுபடியும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவதாரில் உங்களை நாங்கள் வந்து பார்க்க போகிறோம், கிரானியில். ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இந்த எங்களுடைய ஃபேவரட்டான எங்களுடைய கிரானியில் என்ன பண்ணிருக்காங்க? இப்போ கிரானியா வந்து வந்திருக்காங்க நம்மளுக்கு. அதாவது கன்னி பருவம், அது வந்து யூத், ஓகேவா? அந்த கன்னி பருவத்திலேருந்து கிட்டத்தட்ட 47 வருஷமாக ட்ராவல் ஆகி கிராணி ஆகிட்டேன். எஸ், ஓகேவா? இந்த கிராணி வந்து மேக்கப் போடுறதுக்கு 5 மணி நேரம் பிடிக்கும். ஓகே. எனக்கு நானெல்லாம் ரொம்ப சாதாரண ஆர்டிஸ்ட்மா, நமக்குன்னு ஜெர்மன்லேருந்தோ ஜப்பான்லேருந்தோ யூகேலேருந்தோலாம் மெட்டீரியல் வராது, அங்கேருந்து மேக்கப் மேனும் வர முடியாது, அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் தாங்காது பாவம். அந்த அம்மாவே ஒரு சிங்கிள் லேடியாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சாதாரண மேக்கப் அசிஸ்டண்ட், இப்போ தான் அவர் மேக்கப் மேனாக ஆயிருக்கார், பிரசாத்னு. அந்த பையன் சொன்னார், எனக்கு அம்மா வந்து ஒரே நாள் எனக்கு ஒரு 5 hours கொடுக்க சொல்லுங்கள், எவ்வளோ மணி நேரம் பிடிக்குன்னு தெரில, நான் இருக்கிற மெட்டீரியலை வச்சு அவங்களுக்கு போட்டு காட்டுறேன், அது ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம படத்தில் யூஸ் பண்ணலாம். நாங்கள் 5 மணி நேரம் மேக்கப் போட்டாங்க, அசையவே இல்லை. போட்டு முடித்தோடனே என்னையை பார்க்கறதுக்கு எனக்கே பயமாக இருந்தது. ஐயோ, இப்படி சாதாரண மெட்டீரியல், அவர் கையில் என்ன இருந்ததோ அதை வச்சு அந்த பையனோட டேலண்ட்மா என்னை வந்து 108 வயசு கிழவியாக மாற்றினார்.
இங்கே கையெல்லாம் போட்டார், கையெல்லாம் போட்டு காலெல்லாம் போட்டு, ஏன்னா அதெல்லாம் ஷார்ட் வந்தால் வரணும். ரொம்ப அழகாக மேக்கப் போட்டார். அதை நான் சொன்னேன், எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுங்க, எனக்கு 3 நாள் கழித்து தக் லைஃப் ஷூட்டிங். மேக்கப்புக்கு அத்தாரிட்டியே கமல் சார் தான் இல்லையா, அவர்கிட்ட காட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்லாம் போட்டுட்டு போய் கமல் சார் அன்றைக்கி அந்த சர்ச்சில் சீன், அதுதான் எனக்கும் அவருக்கும் லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட்டு. சரின்னு நடிச்சிட்ருக்குன்னு நடிச்சு சார் சார் சார்னு ஓட்டுறேன் பின்ன. எஸ் அப்படின்னா, சார் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுங்கள் சார். அப்படி வாங்கி பார்த்தேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இட்ஸ் யூ அப்படின்னாரு. இட்ஸ் யூன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பிடிச்சது. அப்போது அதில் அவ்வளோ அடையாளம் தெரியல. பியூட்டிஃபுல். ஹூ இஸ் திஸ்? இங்கே சின்ன பையன் தான் சார், பிரசாத்ன்னு சொல்லிட்டு, வித் லோக்கல் மெட்டீரியல். எஸ் சார். நான் என்ன சொல்ல முடியும், நம்ம வேறு என்ன அந்த மெட்டீரியல் வாங்கிறதுக்கே தலைகீழாக நின்னோம் நாங்கள். அப்புறம் அந்த ஜெர்மன் மேக்கப் மேன் கிட்ட காட்டுறார், சி திஸ் லேடி வித் லோக்கல் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறாரு அவர்கிட்ட. அது போதாதா, கொஞ்சம் தலைமுடி மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, கண்ணு கிண்ணு எல்லாம் பர்ஃபெக்டாக, குட், ஆல் த பெஸ்ட் அப்படின்னாரு. அங்கே சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இனி என்னன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 நாள்மா, ஒரு 5 நாள் பண்ண ஒன்று இப்படி தோல் உரிக்க 2 மணி நேரம் ஆகும். அந்த மேக்கப் எடுக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். எடுத்தால் அப்படியே கருப்பாக இருக்கிற பொம்பளை சிகப்பாக தெரிவானா, பிங்காக தெரிவேன். நீங்கள் எப்படி ரோஸ் எல்லாம் போட்டு அழகாக இருக்கீங்க அந்த மாதிரி தெரியும். அண்ட் இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் எக்கச்சக்கமான ரோல்ஸு, எக்கச்சக்கமான படங்கள் அண்ட் சீரியல்ஸ்லேயும் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நான் எப்போவுமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லுவீங்க, இந்த விஷயத்த நான் ரொம்ப கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன்ப்பா எனக்கு, அதனால நான் அதை வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், இதை வந்து கற்றுக்கோங்க, கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பிடிக்கலையோ ஏதோ ஒரு வேலை நமக்கு கிடச்சிச்சு, அந்த வேலையை நம்ம பிடிச்சிக்கணும். நம்ம அந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அந்த வேலை நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தும். நம்ம கவலையே பட வேணாம், அதை நேசிக்கணும். நம்ம உலகத்தில் எதை நேசிக்கிறோமோ இல்லையம்மா, எல்லாமே டெம்ப்ரவரி தான், ஓகேவா? அம்மா அப்பாவை கூட நேசிப்போம் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அவங்க செய்யலை நமக்கு கொடுக்கலன்னும் போது அவங்ககிட்டயே சண்டை போட்டுனப்போ அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆனால் மற்ற எந்த உறவாக இருக்கட்டும் எல்லாமே சண்டையில் தான் இருக்கும். ஆனால் இந்த வேலைங்கிற ஒரு உறவு இருக்குது பாருங்கள், அதை மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது வேறு எதுவுமே கிடையாதுமா. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உடம்பு சரியில்லைன்னா கூட மேக்ஸிமம் அப்படியே எழுந்திரிச்சு ஓடியாந்துருவேன். ஷூட்டிங் தான் வேலைன்னு சொல்லிட்டு அங்கே நிற்பேன் நான். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நீங்கள் வரீங்க அப்படின்னாலே அங்கே ஹாப்பினஸ் வந்து நிறைஞ்சிருக்கும். அண்ட் இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு எபிசோடாக வணக்கம் தமிழால் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக உங்களோட ஜேர்னியை வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் டைமை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மெமரியை கொடுத்துட்டீங்கம்மா. இதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா என் மனசில் இருக்கிற விஷயங்களை நானே வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு நான் எப்படி போய் சொல்கிறது? அதுக்கு சன் டிவிலேருந்து என்னை கூப்பிட்டு, அதாவது சன் டிவியில் அப்பியர் ஆகிறதேங்கிறது வந்து கமல் சார் படம் சூப்பர் ஸ்டார் படத்தில் அப்பியர் ஆகிற மாதிரி, அதை பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் சன் டிவி வந்து எப்படி நான் காலையில் அப்படி ஆன் பண்ணேன்னா அவர் சாமி கதைகளில் பேசுகிறதுலேருந்து சுப்பிரபாதத்துலேருந்து எல்லாத்தையும் லைனாக பார்த்துட்டு, எதிர்நீச்சல் பார்த்து, மல்லி பார்த்து, அப்புறம் ஆடுகளம் பார்த்து அப்படி தூங்குறனோ அந்த மாதிரி தான் சன் டிவி எல்லாரும் பார்க்குறது. அதில் என்னோடய மனசில் பட்ட நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தது சன் டிவி தானே. அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் சன் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும். லட்ச சார்ஸ்மா, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளில் நிறைய ஃபன் பண்ண போகிறோம் நம்ம. கண்டிப்பாக வந்து இப்போ வேறு ஆட ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் இனிமேல் எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போடுறோம், ஆட்டம் பாட்டம்னு கலக்குன்னு கலக்குறோம். இந்த இயர் வந்து ரொம்ப அருமையாக வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் இது மாதிரி ஸ்பெஷலாக எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நன்றிப்பா. சன் டிவிக்கு மிக 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 தாழ்மையான நன்றி. ஸோ இன்னைக்கு வணக்கம் தமிழா நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னா அப்படி இருந்தது, அவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்சு இருந்தது. அதுக்கான காரணம் நம்மளோட வடிவுக்கரசி அம்மா தான். எப்படி வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு அன்பு பாசம் எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க அவங்க, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு பல விஷயங்களை பல நிகழ்ச்சிகளில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெமரியை வந்து கொடுத்துருக்காங்க.